நல்லா வந்துருச்சு. அப்படியே கான்செப்டே வந்து ஸ்லோ குக்கிங். ஓகே, கடன்னு வேலைகள் நடக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படிதான் இருக்கணும். அலுவலகத்துக்கு இருக்கா, வேற எதுவும் இருக்கா? கிரேவி நம்ம இஷ்டத்துக்கு தகுந்தாப்புல சின்னதாவோ பெருசாவோ நம்ம வெட்டிக்கலாம். அவ்வளவுதான். எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். லெட்டர் தமிழச்சின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க நம்புறேன். நானும் சூப்பரா இருக்கேன். மக்களே, இப்பதான் ஈஸ்டர் மக்களை, ஈஸ்டர் அதிகாலை காலையில 5:30 வந்து நிற்கிறேன் பாருங்க. டைம் பாருங்க, கரெக்டா 5:45 ஆகுது. இப்போ வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம வந்து நேரத்துக்கு வச்சு மேரினேட் பண்ணி வச்சிடலாம் இறைச்சி. அதாவது ஆட்டின் காலை வந்து வாங்கி நிறைய, அது பார்க்காதவங்களாம் நேரத்துக்குள்ள வீடியோ பார்த்தது அவங்களுக்கு தெரியும் என்னெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணுறேன். நான் திரும்ப சொல்லலை. இல்லைடா, நீங்கள் எல்லாம் என்னைய வந்து இது பண்ண வந்துடுவீங்க, என்னக்கா திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்கன்னு. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஏற்றி வச்சுட்டேன் கேட்டிங்களா. இனி இதை வந்து ஸ்லோ ரோஸ்ட்டு, ஒரே இன்னைக்கு பயங்கரமான ஒரு இதுதான் ஸ்லோ ரோஸ்ட்டுன்னே. ஸ்லோ ரோஸ்ட் பண்ணணும். ஸ்லோ ரோஸ்ட் பண்ணதுக்கு முன்னால் என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்கின் இருக்கு இல்லையா, நாலாபுரமும் ஸ்கின்னை வந்து நம்ம வந்து நல்லா சீல் பண்ணி எடுத்துக்கணும். சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரேயில் வச்சு நம்ம வந்து ஸ்லோ ரோஸ்ட்டு நம்ம அவனில் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால் ஸ்லோ. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கின்னை கொஞ்சம் நேரம் ஆகும், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அந்த ஸ்கின் ரோஸ்ட் ஆகிறதுக்கு. இப்போ 5:30 மணிக்கு வெளிச்சம் வந்துருச்சு. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் டைம், அதனால் 5:30 மணிக்கே காலையிலே வெளிச்சம் வந்துருச்சுது. இப்போது அது அங்கே ஆயிட்டு இருக்கட்டும். இங்கே பாருங்கள் நம்ம ஐட்டத்தை நான் நேரத்துக்கு உங்களுக்கு காணிச்சேன். இதான் நெஸ்ட்டு. நான் ராத்திரி வச்சா காலையில் அழகாக வந்துடும். செம்மையாக இருக்குல்ல, இதுங்களா சூப்பராக இருக்குது. சவுண்டு வருது, நல்ல மனம் அடிக்குதுல்ல, பயங்கர மனம். ஆலிவ் ஆயில் அடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வெங்காயம். ஓகே, ஸோ கொஞ்சம் இப்படி கட்டியாக வெட்டிக்கணும், ரொம்ப தின்னாக வெட்டக்கூடாது. ஏன்னா இல்லைன்னா ரொம்ப கரிஞ்சு போயிடும் வெங்காயம். ஓகே, இதெல்லாம் ஓவர் த இயர்ஸ் நம்ம படித்தது. லேம்ப் ஸ்டாக் இருக்குது இல்லையா, ஸோ அதை ஊற்றி விட்டுரும். லேம்ப் ஸ்டாக் ஊற்றுறியா? ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட் ஒயின் வாங்கிக்கணும். ஓகே, இது வந்து மெர்லாட்டோடைய ரெட் ஒயின் வாங்கியிருக்கிறேன் நான். இது வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது ஆல்கஹால் இதெல்லாம் தெரியாது, ஏன்னா இது அப்படியே போயிடும், அந்த குக்கிங்லேயே போயிடும் அதனுடைய எஃபெக்ட் எல்லாம். ஸோ ஒரு நல்ல விடலாம். ஒரு 1/4 கப் போட்டிருக்கேன், வேண்டாம் அப்புறம் விடலாம். ஓகே, ஸோ இதை வச்சுட்டு இதை எடுத்து அப்படியே உள்ளே வச்சிட வேண்டியதான். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1:30 மணிக்கூர் வச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து மாற்றி போடணும். ஓகே, ஸோ நல்ல மிதமான தீயில், அதாவது 150 டிகிரி செல்சியஸ், 140 to 50 தான் வைக்கணும். இதனுடைய கான்செப்டே வந்து ஸ்லோ குக்கிங். ஓகே, எந்த அளவுக்கு ஸ்லோவாக அப்படி நிறைய நேரம் உட்காந்து குக்காக அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்த வேலையை கிளம்பிடலாம். ஈஸ்டருக்கு ஒரே முட்டைமயமாக தான் இருக்குன்னா, அங்கே முட்டை, இங்கே முட்டை, சாக்லேட் முட்டை, இந்த முட்டை, அங்கே பிக்கல் முட்டை, எல்லாமே. ஈஸ்டர்னாலே எக்கு தானே. ஈஸ்டர் வந்து எக் அண்ட் லேம்ப். நோ சிக்கன், நோ வான்கோழி, இதெல்லாம் நோ. அது ஈஸ்டருக்குள்ள சீசனே கிடையாது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது டெவில்டு எக்னா நீங்கள் டெவில்டு சிக்கன் மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. இது பாருங்கள், இதை வந்து நல்ல முட்டையை அவிச்சிட்டு, ரொம்பவும் அவிச்சிடக்கூடாது, கிரே கலரில் ஆயிடக்கூடாது, ஆனால் வந்து அவிக்கணும், ஒரு மாதிரி நல்லா அவிக்கணும். அவிச்சிட்டு இதை வந்து பாதியாக வெட்டணும். ஓகே, ஸோ இது வந்து இப்போ வந்து நம்ம சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்தாச்சுது. ஸோ இன்னைக்கு வந்து சர்ச்சில் நீங்கள் இது எடுக்கல வீடியோ. ஆமாம், வீடியோ எடுக்கல, ஏன்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அதில் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா சரி வராது. எல்லாம் வந்து அதே போல் ரொம்ப பயங்கர கூட்டம் வர. பயனும் அது இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட உலக தமிழர்களின் திருமண உறவு பாலம் bestmarriagematch.com ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ். இன்றைய இலவசமாக பதிந்து உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உங்களோடு சங்கமிக்க காத்திருக்கும் பொருத்தமான வாழ்க்கை துணையை கைப்பிடிப்பேன்.
சரி அடுத்து என்ன இது வெட்டிக்கிட்டு என்ன செய்யணும் இருக்கு? லேம்பு வந்து முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 3.5 hours வச்சிருக்கிறேன் நான். ஸோ அதை எடுத்து நான் உங்களுக்கு காணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இனி பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் கருவை நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் கேட்டிங்களா. கோழி நினைக்க என்னடா மஞ்சக்கரு உள்ள வச்சாலும் எண்ணெய் எடுத்து திருப்பியும் அதை பண்ணி திருப்பியும் முட்டைக்குள்ள வைக்கிறாங்களான்னு யோசிக்கும். சரி 1 ஸ்பூன் போல் 1/2 ஸ்பூன் போல் மேனேஸ். அதுக்கப்புறம் வந்து மஸ்டர்ட். பார்க்கத்தான் இங்கிலீஷ் மஸ்டர்ட் பயங்கர காரமா இருக்கும். பயங்கர காரமாக இருக்கும், பார்த்து போடணும். அதனால கொஞ்சம் போடணும். ஓகே என்ன கூட போடலாம்? போதுமா? போதும். அது ரொம்ப ஓவராக இருக்கக்கூடாது. செம்மையாக இருக்கும். இது நல்ல பேஸ்ட் மாதிரி கொண்டு வரும். இனி வந்து இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் வச்சிடணும். அதுங்களா சூப்பராக இருக்கும். அது இனி அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஹர்பு போடணும். சைவ்ஸ்ன்னு உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சா போட்டுக்கலாம். இது ஒரு விதமான வெங்காயத்தாள். இது சைவ்ஸ் கிடைக்கலன்னா கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம். இது வந்து எல்லா ஈஸ்டருக்கும் செய்யக்கூடியது. There you go, Easter egg. Happy Easter. Okay? ஓகே ஸோ இது அங்கே வச்சிருவோமா? ஒன்று ஒன்றா நடந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து வந்து நம்ம அவன்ல இருந்து எடுத்துடலாமா? ஓ மை குட்னஸ், இது என்னதுங்க? நான் வந்து வெஜிடபிள் பிரியாணி பண்றேன். இவருக்கு சோர்ந்து வாயில இறங்காம இருந்தா அன்னைக்கு நல்லாவே இருக்காது. அதனால தான் வெரி சிம்பிளா குயிக்கா. வெஜிடபிள் பிரியாணில தக்காளி சாதம் கொஞ்சம் இந்த பட்டை அதெல்லாம் போட்டு அந்த கொத்தமல்லி புதினா அதெல்லாம் போட்டு அப்படி வதக்கி எடுத்து போட்டோம்னா ஜம்முன்னு வந்துடும். ஏன்னா இங்க நிறைய இந்த முட்டை ஐட்டத்துக்கு சாப்பிட நல்லா இருக்கும். இங்க பாருங்க, இப்ப இங்க குலாப் ஜாமுனுக்கு ரெடி ஆயிட்டு இருக்குது. இதான் வெஜ் இவர் சொன்ன இந்த தக்காளி சாதம். இது வந்து ரோஸ்ட் உருளைக்கிழங்கு ரெடி ஆயிட்டு இருக்குது. அவிச்சிட்டு தான் ரோஸ்ட் பண்ணணும். வெஜிடபிள்ஸு இதை வந்து வெஜிடபிள்ஸை பிளான்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் சிரப் ரெடி ஆயிடுச்சுது. குலாப் ஜாமுன் வறுத்து இனி இதில் போட வேண்டியதான். ஓகே. ஓ குலாப் ஜாமுன் செமையாக இருக்குது. ஆஹா, அதை அப்படியே பொரிச்சு சிரப்பில் போட வேண்டியதான். ஓ அது சிரப்பு தானா? நான் தண்ணி நினச்சி ஊற்றிருக்கேன். வேடா அழுக்காக இருக்குது மிதக்கு தானே பார்த்தேன். ஓ அருமையாக இருக்குது. கட்ட கட்டன்னு வேலைகள் நடக்குது. வடிக்கிறதும் சமைக்கிறதும் போடுறதும் பொறுக்கிறதும் உரிக்கிறதும். ஓ மை காட். ஆனால் எங்கள் சர்ச்சில் இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தையே முடிஞ்சிருச்சு. 1.5 hours தான். சாமியார் எவ்வளோ நேரம் பசி தாங்க வருது. எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு அமேசான் தேங்க்யூ. எத்தனை எண்ணம் வேணும் உங்களுக்கு? ஒரு 5 எண்ணம் ஓகேவா? எல்லாம் தடப்படலாம் பல ஸ்வீட்டுகள் பண்ணுறதும் பல இது பண்ணுறதும் நடந்துட்டு இருக்குது. இடையில எக்ஸ்பிளைன் பண்ண முடியல வீடியோவில். இல்லை இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கிறோம். மற்றதில் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ இறச்சி எடுக்கும்போது காணிக்கிறேன் எப்படி வருதுன்னு. ஓகே. பண்டிகை நாட்கள் 4 பேர் சேர்ந்து பண்ணால் தான் வேலைகள் முடியும். ஏன்னா டக்குன்னு இல்லைன்னா அதில் எவ்வளோ நேரம் தான் இருக்கிறது. ஆமாம் ஆமாம். கழுவுறதுக்கு இருக்கா? வேற எதுவும் இருக்கா? அந்த இதை கழுவி இதை மேலே வைங்க. குலாப் ஜாமுன் சூப்பராக இருக்கும், அடிப்படியாக இருக்கும். குங்குமப்பூ எல்லாம் போட்டு என்ன போட்டா? குங்குமப்பூ, ஏலக்காய், வேற என்ன போட்டா? அவ்வளோதான். சுகர் சிரப். நல்ல இதமான பொழுது இன்னைக்கு. மழை வரும்னு சொன்னாங்க, பட் மழை இல்லை, நல்லா இருக்கு. பாருங்க சூப்பர் அடிப்படியா இருக்கு பாருங்க. நம்ம டெஸ்ட் பண்ணியாச்சு இங்க வெட்டி கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு எல்லாம். இது வந்து மட்டன் லெக். ஓகே மட்டன் லெக்கா? சாரி லாம்ப் லெக்.
இல்லை இது கை வச்சு தான் எடுக்கணும். கை வச்சு ஓகே, எவ்வளோ வெயிட்னு பார்த்தீங்களா? ஸோ இதாக பண்ணிடலாம். இனி இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சூப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். சூப் இல்லைம்மா, சாஸு அது பண்ண போகிறேன். ஓகே, இது பாருங்க, நல்லா பார்த்துங்க எப்படி இருக்குன்னு. இதை நான் எப்படி கார் பண்ணுறதுன்னு இன்னும் மினிட் காணிச்சு தர்றேன். அது கொஞ்சம் இருக்கட்டு, ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தது உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பொட்டேட்டோ. ஓகே, ரோஸ்ட் பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கு எப்போ வேக வச்சுட்டு தான் போடணும். ஆமாம் ஆமாம், வேக வச்சுட்டு அந்த பதம் எப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்ச் வெளியில் வந்து இப்படி நிற்கும், வெள்ளையா இருக்குது பார்த்தீங்களா? இந்த பதம் வந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டாக வரும். இது வந்து ஓவனில் வச்சு பண்ணக்கூடியது. நீங்கள் அடுப்பில் வச்சு பண்ணக்கூடியதுன்னா அதுக்கு வேறு முறைகள் இருக்கும். இதில் ஆலிவ் ஆயில், பட்டர் வேணா பட்டரு, கூஸ் ஃபேட் வேணா கூஸ் ஃபேட்லாம் போட்டுக்கலாம். நாங்கள் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் போடுறோம். ஆலிவ் ஆயில் போட்டால் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நல்ல ஹை டெம்பரேச்சரில் வச்சு விடுவோம். ஒரு 200 வச்சிடுறேன். ஒரு 10-20 மினிட்ஸ் வைக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இந்த இறைச்சியிலேருந்து வடிஞ்ச கிரேவிஸ். ஓகே, பாருங்கள், நான் ஊற்றி வச்சுருந்தேன் இல்லை. அது இந்த கிரேவி பண்ணதுக்கு முடிஞ்ச அளவு அந்த வெங்காயத்தை எடுத்துடணும். 1-2 அங்கே கிடந்தாலும் பரவாயில்ல, பட் முடிஞ்ச அளவு நம்ம வெங்காயத்தை எடுத்துடணும். எடுத்துட்டு ஒரு பட்டர் போட்டுக்கணும். ஓகே, சின்ன துண்டு பட்டர். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் எடுத்துட்டு அதை வந்து கொஞ்சம் நல்லா இந்த கிரேவியை ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அதில் ஊற்றிடணும். அப்போ நல்ல திக்னஸ் கொடுக்கும். மனுஷன் என்னெல்லாம் பண்ணுங்க பாருங்க, ஒரு நேரத்தை சுவாத்துக்கு. ஸோ இதை வந்து அதில் கொஞ்சமாக போட்டு விட எல்லாத்தையும் இல்லை, அது யாருக்கு வைக்கணும் இல்லை, அது கொஞ்சம் கூடிச்சுன்னா அது ஓகே இதாயிரும். அவ்வளோதான். அது நல்லா லைட்டாக கொதிச்சு வரட்டும். ஓகே, அது திக்காகி வரும். திக்காகி வந்தோன்னா ஒரு கிரேவி பாட்டில் ஊற்றி வச்சிடலாம். அடுத்த முட்டை இன்னைக்கு இது பாருங்க, முட்டை. ஓ மை குட்னஸ், இங்கே பாருங்க மக்களே, நம்ம பிக்கிள்ட் எக் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் நம்ம ஊருக்கு புதுமை, நம்ம ஊர்ல கேள்விப்பட்டது இல்லை. ஆமா, நீங்க கேள்விப்பட்டது இல்லைன்னு சொல்றாங்க. சிலவங்க வந்து இன்னைக்கு ஒரு கமெண்ட்ல யாரும் அடிச்சிருந்தாங்க, இதெல்லாம் கூட எங்களுக்கு தெரியாதாக்கான்னு. தெரியாதவங்களுக்காக. இப்ப நான்லாம் ஊர்ல இருந்தப்ப இதெல்லாம் தெரியவே செய்யாது. அது எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு என்னடே இருக்குது, எழுதி வச்சிருக்கா என்ன. ஓ, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குல்ல. பிக்கிள்ட் எக் ஒரு நாள் இருக்கா. ஓகே, ரெடி ஸ்டெடி கோ. பிக்கிள்ட் எக் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படிதான் இருக்கணும் உங்களுக்கு, லைட்டா ஒரு வெள்ளை. அதுக்கப்புறம் வந்து இந்த பீட்ரூட் தண்ணியோட இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் பிக்கிள்ட் எக். ஓகே, அங்கே பாருங்க. வினிகரோட ஃப்ளேவர் அப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. ஒரு டிஸ்டிங்டிவான ஒரு மாதிரியான ஒரு ஃப்ளேவராக இருக்கும், வினிகரோட ஃப்ளேவராக இருக்கும். கண்டு பயந்துடக்கூடாது, கேட்டிங்களா? அதான் உலக நாடுகளுடைய ஃபுட்டு அக்கா செய்து காணிக்கேன், கேட்டிங்களா? சும்மா எப்பவுமே சால மீனும் எது மீனும் செஞ்சுட்டு இருக்க முடியாது. சூப் இல்லை, சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான். சிறப்பு இல்லை, இது என்ன காஃப் சிறப்பா? பிள்ளைகளுக்கு சளிக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பா இது? கிரேவி ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் கூட ஆகட்டும். சிரிக்காங்க, கேட்டிங்களா? கார்விங். ஓகே, கார்விங் டைம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா எனக்கு நான் வெட்டவே வேண்டாம், அந்த அளவுக்கு நல்ல சூப்பராக வெந்துருச்சுது பாலமா. இந்த ஓவனில் வைக்கிறது. ஆமாம், உள்ள எல்லாம் இந்த ஹீட் உள்ள எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, சூப்பராக இருக்குது. நல்லா வந்துருச்சுது, நல்ல ஜூஸ். இங்கே இருக்கு, அதுலேருந்து ஜூஸ் எப்படி வெளியில் வருதுன்னு அதான் அது இதனுடையது. நம்ம உள்ளே வச்ச அந்த வெங்காயம் எல்லாம் சூப்பராக இருக்குது.
ஸோ நான் வெட்டி வச்சுட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அடிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த கேக்குக்குள்ளே சீஸ் இருக்கும்ல அது மாதிரி இதுக்குள்ளே அந்த பூண்டு இருக்கு பாருங்க. சீஸ் இல்லை, அது முந்திரி பருப்பு. அழகா இருக்கு. ஸோ நம்ம இஷ்டத்துக்கு தகுந்தாப்புல சின்னதாவோ பெருசாவோ நம்ம வெட்டிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இது ஃபுல்லாக வெட்டணும்னு தேவையில்லை. பாதியை வெட்டி வச்சுட்டு மீதியை வந்து பின்னால் வெட்டி இதை வந்து நீங்கள் வந்து நல்ல மட்டன் சுக்கா மாதிரி நீங்கள் செய்து சாப்பிட்லாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை ஷவர்மா பண்ணலாம். ஸோ இது வந்து இப்போ எல்லாரும் சாப்பிட முடியாது. இது ஒரு 2-3 நாளைக்கு போகும். ஆமாம், இது அப்படியே போகும். போதும்னு நினைக்கிறேன். இருங்க கடைசியில் எடுக்கக்கூடிய இந்த ரோஸ்ட் பொட்டேட்டாவாக தான் இருக்கணும். கேட்டிங்களா? மீதி எல்லாம் செய்து முடிச்சுட்டு கடைசியில் எடுக்கக்கூடியது. ஓகே, இப்போ பிளேட் பண்ணிடுவோமா? இதை நீங்கள் எப்படி பிளேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காணிக்கிறேங்க. ஓகே, 1. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 பீஸ் வச்சுருக்குறேன்னா இதில் ஒரு 2 பொட்டேட்டோ. ஓகே, 2-3 பொட்டேட்டோ. எவ்வளோ ஒரு ஹெல்த்தின்னு பாருங்கள். இது பார்க்குறதுக்கு தான் அப்படி இருக்கும், பட் ஹெல்த்தியாக இருக்கும். வெஜிடபிள்ஸ், சாலட். அந்த எக்கையும் வைக்கணும். எது? பிக்கிள்டு எக். ஓகே, வெரி வெரி உங்களுக்கு பார்க்குறதுக்கு நான் எவ்வளோ நிறைய செஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு ஆளுக்கு இவ்வளோ தான் சாப்பிடுது. இனி கொஞ்சமாக ஊற்று. ஓகே, அவ்வளோதான். சாஸ் அவ்வளோதான். இனி இதை நீங்கள் சாப்பிட வேண்டியதான். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பிளேட் பண்ணி சாப் பண்ணணும். ஆண்டான் வா, ரெடி, ஃபுட் ரெடி, கம். எப்போவுமே இது வந்து இந்த இந்தியன் இது வச்சு சாப்பிட்டா சரி வராது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட வேண்டிய முறையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நிமிஷம் ஆண்டா. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கும். லுக்ஸ் குட். இதை எடுத்து இதில் வச்சுக்கலாம். அப்புறம் வெஜிடபிள்ஸ் இப்படி தானடா சாப்பிட்ணும். நீங்கள் தானடா வெள்ளைக்காரன். வெஜிடபிள்ஸ் இதை எடுத்து வச்சு சூப்பர் அடிப்படி. ரொம்ப நல்லா இருக்கும். தெய்வோ நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட போகிறோம். ஓகே, இது இல்லாமல் குலோப் ஜாமுன்லாம் இருக்குது. ஆமாம். எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். அடிப்படையாக இந்த ஈஸ்டர் நீங்கள் கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் பிரியாணி வச்சு அசத்திருப்பீங்க. நான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து நம்ம இன்றைக்கி வந்து யூரோப்பியன் இங்கிலீஷ்னு சொல்ல முடியாது. இது ஒரு வகையான ஒரு கிரீக் மெத்தடு. அப்படி நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டோம். இந்த வீடியோ எங்கே முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then, bye.